தமிழகத்தில் உள்ள 14 கடலோர மாவட்டங்களில் வசித்து வரும் 608 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த பாரம்பரிய மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் கடல் மற்றும் கடற்கரையின் சுற்றுச்சூழலை பாதுகாக்க கடற்கரை ஒழுங்குமுறை மண்டல அறிவிப்பாணை கொண்டு வரப்பட்டது. ஆனால் தற்போது அந்த கடற்கரை மண்டல மேலாண்மை திட்ட வரைபடத்தில் பாரம்பரிய மீனவ மக்களின் மீனவ கிராமங்களின் பெயர், மீனவ கிராமங்களின் வரைபடம், மீனவ கிராமங்கள் கடற்கரையில் பயன்படுத்தக்கூடிய பொது பயன்பாட்டு இடங்களான படகுகள் நிறுத்தக்கூடிய இடங்கள், வலைகள் காய வைக்கக்கூடிய இடங்கள், மீன் அங்காடிகள் போன்றவற்றை இந்த வரைபடத்தில் பதிய வேண்டும். அதேபோல் கடலில் மீன்பிடி தொழில் செய்யும் இடங்கள், மீன் இனப்பெருக்கம் செய்யும் இடங்களை கண்டிப்பாக இந்த வரைபடத்தில் பதிய வைக்க வேண்டும் என்று உள்ளது. அதேபோல் மீனவர் கிராமத்தில் இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்புகளான கோவில்கள், பள்ளிக்கூடங்கள், சமூக நலக்கூடங்கள் போன்ற விஷயங்களையும் பதிய வைக்கணும். இதையெல்லாம் தாண்டி அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், ஒவ்வொரு மீனவர் கிராமத்துக்கும் அடுத்த தலைமுறை கடற்கரையில் வாழ்வதற்கான நீண்டகால வாழ்வாதாரத்திற்கான குடியிருப்பு திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று கடற்கரை ஒழுங்குமுறை மண்டல அறிவிப்பாணை விதிகள் சொல்லுது. கடந்த 13 ஆண்டுகளாக பாரம்பரிய மீனவர்களின் வாழ்வுரிமையை பாதுகாக்க இந்த ஷரத்துகளை அமுல்படுத்தாமல் கடலிலும் கடற்கரையிலும் பல்வேறு திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் வேகமாக கொண்டு வரக்கூடிய இந்த கடற்கரை ஒழுங்குமுறை மண்டல அறிவிப்பாணை வெளியிடுறாங்க. இதில் பாரம்பரிய மீனவ மக்களோட உரிமைகள் பாதுகாக்கப்படணும் என்றதுக்காக இன்றைக்கி தமிழகத்தில் உள்ள 14 கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 608 மீனவ கிராமங்களில் சார்பில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து மீனவ கிராமங்கள் முன்னிலையில் இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெறுகிறது. தமிழக அரசும் மத்திய அரசும் தாங்களே சட்டத்தையும் அறிவிப்பாணைகளையும் கொண்டு வந்துட்டு தாங்களே மதிக்காமல் வரப்போகிற திட்டங்களுக்கு மட்டும் வேகமாக அனுமதியை கொடுக்கறதும், பாரம்பரிய மீனவர்களை பறித்து இனி வருங்காலத்தில் கடலிலையும் கடற்கரையிலும் பாரம்பரிய மீனவர்கள் பயன்படுத்த முடியாத ஒரு மிக மோசமான சூழல் இன்றைக்கி போய்கின்னு இருக்குது. இதை தடுக்கிறதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இதை கொண்டு வந்திருக்கோம். ஏற்கனவே தேசிய பசுமை தீர்ப்பாயம் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு. CRZ விதிகளுக்கு உட்பட்டு பாரம்பரிய மீனவர்களோட உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய வகையில் இந்த CZMP மேப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போவும் மத்திய மாநில அரசுகளோட அழுத்தத்தின் காரணமாக பாரம்பரிய மீனவர்களோட உரிமைகளை எதையும் அந்த வரைபடத்தில் கொண்டு வராமல் மறுபடியும் அந்த வரைபடத்தை வெளியிடுறதுக்கான வேலையை இப்போ நடக்குது. தேசிய பசுமை தீர்ப்பாயத்துக்கு மீனவ மக்கள் சார்பில் நாங்கள் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை, எந்த காரணத்துக்காக இந்த வரைபடத்தையும் கருத்து கேட்பு கூட்டத்தையும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் நிறுத்தியதோ அந்த உரிமைகள் அந்த வரைபடத்தில் இல்லாத வரைக்கும், பாரம்பரிய மீனவர்களுக்கான அந்த நீண்டகால குடியிருப்பு திட்டங்கள் அதில் இல்லாத வரைக்கும் தயவு செய்து இந்த CZMP வரைபடத்தை வெளியிட தேசிய பசுமை தீர்ப்பாயம் அனுமதிக்கக்கூடாது என்றதையும் நாங்கள் இந்த நேரத்தில் வச்சுக்கிறோம்.